அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, போயிட்டு நாளைக்கு வா, சரியா? டே என்ன சொன்னாங்க? வண்டி ஏறுறா, எப்பவும் போலதான். பேசாம நானே ஏதாச்சும் பண்ணலான் இருக்கேன்டா. என்னடா பண்ண போற? ப்ரொடியூசரை தேடி தேடி ஒரு வழி ஆயிட்டேன்டா. எவனை பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்தில் பண்ணியிருக்கீங்களா, ஓன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறான். நானே எவ்வளோ நாள் தான்டா வெயிட் பண்ணுறது? சரி, அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவ? ஏதாச்சும் பண்ணணும்டா. இப்படியே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. டே அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. என்னதுடா? ஆனால் அது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அவ்வளோ அமௌண்ட்டுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, சொல்கிறா. சரி, நைட்டு பேக்ஸ் வா, பேசிக்கலாம். வேற ஏதாவது சாப்பிட்றீங்களாப்பா? வேணாண்ணா. சொல்கிறா, என்னடா பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காருடா. அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்தா டபுள் பண்ணி தருவார்ரா. என்ன 10% கமிஷன் அவர் எடுத்துப்பாரு. அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுண்டா. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? டே ஐடியா மட்டும்தான்டா தர முடியும், எல்லாமே உனக்கு நானே பண்ண முடியாது. சித்தப்ப ஒரு புட்டிங் கேக் ஒன்று. அவன் எப்படி அமௌண்ட்டை டபுள் பண்ணி தருவான்? உனக்கு இந்த கலர் பிடிஷன் பற்றிலாம் தெரியுமா? ஆமாம், சொல்லு. அவருக்கு ஏதோ குரூப்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வருமாமா. எந்த கலரில் எவ்வளோ போடலான்னு சொல்லி அந்த குரூப்பில் வரும். அதில் ஒரு வெப்சைட்டு பேன் ஆனால் அதே மாதிரி இன்னும் பல வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை எல்லாத்தையுமே அவர் ஈஸியாக கிராக் பண்ணி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவார். இது வரைக்கும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணி மிஸ் ஆனதே இல்லை. இதெல்லாம் ஏன்டா இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் இருந்த? இதெல்லாம் எதுக்குடா சொல்லிட்டு? டே உனக்கு நான் அவர் நம்பர் தரேன். உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீ அவர்கிட்ட கால் பண்ணி பேசிக்க. டே ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்க மாப்பிள்ள. யாருக்காவது தெரிஞ்சுன்னு வையேன், அப்புறம் நம்மளுக்கும் பண்ணி தர மாட்டார். அவன் இவனே இவன் அவனே